Friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு குக்கிங் ரெசிபி பார்க்க போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோபி ஃப்ரைட் ரைஸ், அதாவது கோபி மஞ்சூரியன் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. சோ கோபி ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாம்ன்றதை இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4 to 5 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருப்போம். நான் வந்து இதுக்கு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லாம் நல்லா நீட்டாக கூட மெலிசாக கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க வேணாம், கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு டொமேட்டோ சாஸ் இருக்கும் இல்லைங்களா, அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப காரம் வேணும்னா 2 கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 பச்சை மிளகாய் நடுவில் மட்டும் கீனி போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், டொமேட்டோ சாஸ், பச்சை மிளகா, இது வரைக்கும் இதெல்லாம் தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போது நான் வந்து சைடில் முட்டை வந்து ஒரு 2 முட்டை வந்து தோசை தவாவில் எடுத்து வெறும் முட்டை மட்டும் ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை இப்போ நான் ஆட் பண்ணிடுறேன். உங்களுக்கு நிறைய ரைஸ் வேணும்னா நீங்கள் 3 முட்டை 4 முட்டை சேர்த்துக்கலாம். இப் சப்போஸ் நீங்கள் வெஜிடேரியன்னா முட்டை வந்து ஆப்ஷனல் தான், ஸ்கிப் பண்ணிடலாம். முட்டை போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும், கொஞ்சம் நாள் தான் முட்டை சேர்த்து. இப்போ ஒரு 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், ரெட் சில்லி பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சால்ட். இது கூடவே நீங்கள் வந்து கேப்சிகம் இருக்கும் இல்லைங்களா, குடமிளகா, அதுவும் சேர்த்துக்கலாம். அது இல்லைன்றதுனால நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போது நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய ரைஸை சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் எடுக்கிற ரைஸு அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆனியன் சாஸ் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் இருந்தால் கூட ஒரு 1/2 ஸ்பூன் இப்போ சேர்த்துக்கோங்க. இவ்வளோதான். இப்போது நம்ம கோபி நான் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி, அதை நான் இப்போ சேர்த்துக்க போகிறேன். இந்த கோபி ஃப்ரை வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா காலிஃப்ளவர் ஃப்ரை ரெசிபி நான் வந்து ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா போயிட்டு பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், இன் கார்ட்லேயும் நான் வந்து ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக அதை பாருங்கள், கோபி ஃப்ரை எப்படி பண்ணுன்றதை. இப்போ நம்ம லாஸ்ட்டாக கறி லீவ்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். கொரியாண்டர் லீவ்ஸ், கறி லீவ்ஸ் சேர்த்து இறக்கிடலாம். அவ்வளோதான். ஃபைனல் டச் பார்த்திங்கன்னா பெப்பர் சேர்க்குறேன். பெப்பர் போட்டால் தான் அந்த ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால் பெப்பர் போட்டு நான் இறக்கிடுறேன். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஒரு 5 மினிட்ஸில் வந்து இதை ரெடி பண்ணிடலாம். சிம்பிளான ரெசிபி தான். நம்மக்கிட்ட இருக்க ஒரு 2-3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப வந்து டைமும் எடுக்காது இதை நம்ம செய்கிறதுக்கு. அவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபி அண்ட் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, எல்லாருக்குமே வீட்டில் பிடிக்கும். இப்போது நான் டிஷ் அவுட் பண்ணி வச்சிடுறேன். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப எம்மியாக இருக்குது. காலிஃப்ளவர் ஃப்ரை ரெசிபி கூட காலிஃப்ளவர் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சாச்சு. கோபி ஃப்ரைட் ரைஸ் அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டெஃபினட்டாக இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த ரெசிபி எப்படி வந்துச்சுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.